back to my channel. The terror begins again. So first place என்னன்னா Command City, also known as Paradigm Mall. ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் சீரியஸாக அந்த இடம் வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஆயிடுச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேபியில் ஜலன் ஸ்கூலில் இருக்குது. ஓகே, ஸோ நானும் ஜேபியில் தான் இருக்கேன். ஸோ நானும் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். பட் கமாயன் சிட்டி இருக்கிற டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து கமாயன் சிட்டி சொல்கிறப்ப வந்து லைக் கொஞ்சம் ஐயோ அங்கேயா அந்த இடம் பயங்கரமான இடமாச்சு அப்படின்வாங்க. பட் நானும் அந்த இடத்துக்குள்ள வழியாக வந்து பாஸ் பாயெல்லாம் போயிருக்கேன். ஸோ லைக் இட் ஃபீல் வெரி கோல்ட் அண்ட் it feel like very bad into yourself. Like நீங்கள் அந்த இடத்த பாஸ் பை பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணும். பிகாஸ் நான் கூட நினச்சிருக்கேன் ஏன் கோல்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே சரௌண்டட் லைக் அங்கே வந்து நிறையா மரங்கள் ட்ரீஸ் இருக்கிறனால வந்து லைக் கோல்டாக இருக்கும் நைட்டில். ஸோ நானும் வந்து அதை வந்து அழைச்சி மாட்டோம். பட் there's something bad vibes in yourself. Like you can feel that அந்த டைமில் இருக்கிறப்ப. பட் இப்போ வந்து ஷாப்பிங் மால் கட்டிட்டாங்க, லைக் பேரடைம் மால் கட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நானும் ஷாப்பிங்லாம் போயிருக்கேன். லைக் கட்டினப்போ நானே வந்து முழிச்சிட்டேன், ஐயோ என்னது ஷாப்பிங் மால் கட்டிட்டோம், போகலாமா வேணாம். பட் ஒன்ஸ் போன பிறகு வந்து லைக் ப்ரொஃபஷ்னலாக நல்லா கட்டியிருக்காங்க, நல்லா ப்ரொஃபஷ்னலாக கட்டியிருக்காங்க. லைக் குவைட் நைஸ் இல்லை வெரி நைஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். லைக் இந்த இடம் பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, கமாண்ட் சிட்டி 1996 வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1997 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எக்கனாமிக் க்ரைசிஸ்னால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேரடைம் மால்னு ஒரு ஷாப்பிங் மாலாக கட்டினாங்க. அந்த இடத்தெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் கட்டினாங்க, ரீபில்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம்னா, ஒரு நாள் வந்து ஒரு சிங்கப்பூர் ஃபேமிலி வந்திருக்காங்க ஜேபிக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு பாஸ் பை பண்ணுற போகிறப்ப வந்து இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஷாப்பிங் மால் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஷாப்பிங் மால் மாதிரி தெரிஞ்சிருக்கனால ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. உள்ளே போய்ட்டு கார்லாம் பார்க் பண்ணிட்டு அவங்களும் போய்ட்டு ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. 10 சாப்பிட்ருக்காங்க வேறு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, நல்லபடியாக வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோன்னே மறுநாள் வந்து அவங்க வந்து வாங்கின ஜாமானை திறந்து பார்க்குறப்ப வந்து எல்லாம் காஞ்சி போனாங்க இலையாக. ஓகே, ஸோ இவங்களும் பயந்துக்கிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போய் பார்க்குறப்ப வந்து அந்த இடம் வந்து ஆலனிச்ச போய் ஒரு ஷாப்பிங் மாலாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க பார்த்தோன்னே இட்ஸ் ஃபீல் லைக் வெரி ஸ்கேரி ரைட். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்தோடனே லைக் பார்த்தாலே அவங்க சாப்பிட்ருக்காங்க. லைக் மேபி வந்து அவங்க சாப்பிட்டது புழுவாக இருக்கலாம், கொக்ரோச்சாக இருக்கலாம், லிசர்ட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கும், யாருக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைக் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மிஸ்திரி நடந்திருக்கு, உண்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மையான யாருக்கும் தெரியாது. ஸோ பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்தது கமாண்ட் சிட்டியில். ஸோ இதுதான் கமாண்ட் சிட்டி. பட் இப்போ வந்து பயப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக பேரடைம் மாலுக்கு போகலாம், வரலாம், போய் ஷாப்பிங் பண்ணலாம், வரலாம், போய் சாப்பிட்லாம், வரலாம். ஐயோ நானும் சாப்பிட்ருக்கேன். பட் நத்திங் டு வெரி, இப்போ நல்லா கட்டிட்டாங்க. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் கமாண்ட் சிட்டி. ஸோ யார் வந்து கமாண்ட் சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கமெண்ட் இட் பிலோ. ஓகே, ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து விலா நபிலா. ஸோ விலா நபிலா வந்து 1970s இருக்குது அந்த இடம். ஸோ 1970s வந்து அந்த டைமில் வந்து யார் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கதை தெரியும். ஸோ 2012 வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தும் 30 யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த விலா நபிலா இடத்துக்கு போயிட்டு போயிட்டாங்க. ஸோ யாருக்கு எவருக்கு என்ன ஆகுனாங்க யாருக்கும் தெரியாது. லைக் ஒரு மாதமாக வந்து இந்த மீடியா எல்லாமே வந்து லைக் தேடிக்கிட்டு எல்லாமே லைக் அவங்களும் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து வந்துச்சு, பட் அது ஹிஸ்ட்ரியாக ஆகலை. பட் என்னென்னா அந்த 30 யங்ஸ்டர்ஸ் எங்கே போட்டாங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. பிகாஸ் அவங்க அம்மா வந்து நைட்டு லேட்டாக போனால் வந்து அவங்க அம்மா ஏசுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருக்காங்க. பட் ஹவு ஸ்டூபிட். ஸோ லைக் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, ஸ்டூபிடான விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு விஷயம். பட் விலா நபிலாவுக்கு வந்து ஆக்சுவலி நிறையா ஸ்டாரிஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாரிஸ் என்னென்னா நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ விலா நபிலா வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி இருந்திருக்காங்க. லைக் விலா நபிலா எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலிலாம் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து திருடம் புந்துட்டாங்க. ஸோ திருடம் புந்துட்டோன்னே வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து அந்த திருடனை வந்து திருடிட்டாங்க, ஜாமான்லாம் திருடிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் வந்து சாவடிச்சிட்டாங்க.
சாவடிச்சுட்டு பிலா நபீலாவை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ரேப் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால வந்து ரேப் பண்ணிட்டு அவங்கள வந்து கொன்னுட்டு அவங்கள வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணாங்க. அதாவது லைக் செவுத்தில் வந்து புதைச்சிட்டாங்க. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏன் பிலா நபீலாவுக்கு மட்டும் புதைக்கணும்? ஏன் இப்போ அந்த அந்த மதர் ஃபாதர் லைக் அவங்களாம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலியை ஏன் புதைக்கல? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. பட் யாராவது இந்த உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் நானும் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நான் போய்ட்டு அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஃபீல் நத்திங். பட் அந்த இடத்துக்கு போயிட்டு போனேன். லைக் கிரிப்பியான ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. லைக் சுற்றி காடாக இருந்துச்சு. லைக் ஒரு வீடு லைக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் நத்திங். லைக் ஒரு ஃபீல் இல்லை, எதுவுமே ஒரு பேட் வைப் எதுவுமே இல்லை எனக்கு. பட் யாராவது போயிட்டு உங்களுக்கு பேட் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா லைக் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு கதையை வந்து ஒரு படமாகவும் எடுத்திருக்காங்க. பட் அந்த படம் வந்து லைக் ஒரு ஃபேக் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். பட் உண்மை கதைன்னு யாருக்கும் தெரியாது. பட் அந்த டைம் 1970s வாழ்ந்த லைக் இருந்த அந்த இடத்துல இருந்த பர்சன் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க அந்த விஷயத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷுட் பி நாட் அ ப்ராப்ளம். அண்ட் அந்த இடம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்த வந்து ஒரு ஆள் வந்து லைக் அந்த பப்பீஸ்க்கெலாம் வந்து சோறு கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, லைக் அந்த இடம் ஃபுல்லாக வந்து லைக் ரொம்ப டாக்ஸ் இடமாக ஆயிடுச்சு. ஸோ டாக்ஸ் பண்ணுற ஒரு பிளேசஸ் ஆயிடுச்சு. லைக் ஒரே ஒரு ஆள் தான் அங்கே போய்ட்டு வந்து சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பிலா நபீலா ஸ்டோரி as I know. லைக் அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. பட் உண்மை கதை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ த தேர்ட் பிளேஸ் இஸ் காரா ஹைவே. ஸோ காரா ஹைவேன்னு சொன்னாலே வந்து நிறைய பேத்துக்கு வந்து பயம் வரும். ஏன் பயம் வரும்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த இடத்துல பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த இடமா வேணாம் அப்படின்வாங்க. சில பேர் பயப்படுவாங்க. ஏன் இது மாதிரிலாம் நடக்குதுன்னா லைக் நான் அந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன். பட் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகே, ஸோ காரா ஹைவே வந்து 1970 வந்து கட்ட ஆரம்பித்தாங்க, பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் 1977 வந்து லைக் அந்த இடத்த வந்து அந்த ஹைவே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ண இப்போ வரைக்கும் லைக் அந்த இடத்த வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு பிகாஸ் லைக் ஏன்னா வந்து அந்த இடம் வந்து டூ வே லைக் ரொம்ப சின்ன ஒரு ரோட். ஸோ அந்த ரோட்டில் வந்து லைக் ஒன்றே வர லேன், இன்னும் போகிற லேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தா இந்த இடம் வந்து ரொம்ப கர்வாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா வந்து அந்த இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறனால, நைட் டைமு, ரொம்ப சின்ன ரோடு அதனால. ஸோ மேபி லைக் ஒரு வேளை லாஸ் கண்ட்ரோலாக இருக்கலாம், மேபி ஓவர் ஸ்பீட், அதனால வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். ஓகே, யாருக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து லைக் ஒரு ஹிஸ்ட்ரியே படிச்சிருக்கு. என்ன ஒரு ஹிஸ்ட்ரினா இந்த இடம் வந்து இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா 17 பேர் இறந்துருக்காங்க. லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பஸ்ஸு 10 to 11 கார்ஸ் அண்ட் தென் ஒரு ட்ரக். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் நடந்து 17 பேர் இறந்துருக்காங்க அந்த ஸ்பாட்லேயே. ஓகேவா? ஸோ இது வந்து நைஷாலே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு பிளேசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன் ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி ஒரு டைமில் வந்து ஒருத்தர் வந்து காடியில் போயிட்டு இருந்தார். பின்னால் வந்து ஒரு மஞ்சள் கலர் வாக்ஸ் வேகன் வந்து வந்துக்கிட்டு. ஸோ மஞ்சள் கலர் வாக்ஸ் வேகன் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோன்னா லைக் அந்த வாக்ஸ் வேகன் வந்துருக்கு. அந்த வாக்ஸ் வேகனுக்கு வழி விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வழி விட்டுருக்காரு. இந்த வாக்ஸ் வேகனும் பேசி இவரும் வழி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே போகிறப்ப வந்து என்ன நடந்ததுன்னா பின்னால் திருப்பி அதே வாக்ஸ் வேகன் வந்து திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாக்ஸ் வேகன் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி திருப்பி வழி விடப்போ வந்து அந்த வாக்ஸ் வேகனுக்குள்ளே வந்து யாருமே இல்லை. எந்த ஒரு பீப்புளான அந்த வாக்ஸ் வேகன் பாட்டிட்டு போகுது. ஸோ இது ஒரு ஸ்டாரி இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்டாரி என்னன்னா ஒரு டைமில் வந்து ஒரு நைட்டில் வந்து ஹோம் டவுன்லேருந்து ஒரு ஃபேமிலி, அதாவது வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் ஒரு கிட், லைக் ஒரு பேபியில் ஒரு பிள்ளை. ஸோ பிள்ளைனா பேபி தான். ஓகே, ஒரு பிள்ளை. ஓகே, ஸோ 3 பேர் வந்து காடியில் போயிருக்காங்க. ஸோ காடியில் போய்ட்டு இருக்கிறப்ப வந்து நடுவில் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு காடி. ஸோ நின்றுட்டோன்னே வந்து என்ன நடந்துச்சுன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்ன இது நான் சர்வீஸ் தானே பண்ணேன், ஏன் நின்றுச்சு காடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து யாராச்சும் ஹெல்ப் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் அந்த பிள்ளையும் வந்து காடியிலே இருங்க, இக்கறதுக்கு ஒன்றும் வெளியாகாதீங்க, காடியிலே இருங்க, நான் போயிட்டு 20 minutes வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவர் 1 hourக்கு மேலே ஆளே காணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னா வந்து
அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லைக் பேட் தாட்ஸ் பேட் வைப்ஸ் அந்த மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சுன்னா அந்த இடத்துல வந்து லைக் போலீஸ்காரங்க வந்து பாஸ் பை பண்ணி போடுறப்ப வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, நின்றுட்டு அந்த இடத்துலேருந்து அந்த ஒய்ஃபையும் அந்த பேபியும் வந்து அந்த பிள்ளையும் வந்து லைக் காடிக்கு வந்து திரும்பி பார்க்காம மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டோன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்துட்டோன்னா நான் என்ன நினச்சேன்னா, அவங்களோட ஹஸ்பண்டை வந்து தலை இல்லாமல் மேலே காடி மேலே உட்காந்துருக்கு, காடி மேலே படுத்துருக்கு. ஸோ படுத்துட்டோன்னே இவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து உண்மை கதை பொய் கதையா எனக்கும் தெரியல. பட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உண்மை கதையான்னு வந்து யாராவது நினச்சிங்கன்னா, உண்மையிலே நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காராஹெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணணும், பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த படத்தை இந்த கதையை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு படமாகவும் எடுத்துருக்காங்க, காரான்னு மெலே மூவி. ஸோ வீலானா மெலே மூவி, ஸோ காராவும் வந்து மெலே மூவி. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். மேபி லைக் அதில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. லைக் ஒரு சின்ன குட்டி பையன், அந்த பையனுக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அண்ட் தென் அந்த பையனும் அம்மாவும் வந்து இறந்துட்டாங்க ஆன் த ஸ்பாட்டில் ஆக்சிடெண்ட்டில். ஸோ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. பட் அதெல்லாம் இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ வெதர் உண்மையாக பொய்யான்னு எனக்கு வந்து தெரியல. பட் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் காரா ஹைவே. அண்ட் த 4th place is ஹைலேண்ட் டவர். ஸோ ஹைலேண்ட் டவர் பார்த்திங்கனாக்கா வந்து மலேசியாலே வந்து ஒரு ஹிஸ்டரியான ஒரு விஷயத்தை வந்து மேட் பண்ணியிருக்கு. இந்த ஹைலேண்ட் டவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து புலுக்லேங் ஸ்லாங்கோவில் இருக்கிற நிறைய பேர் இருந்தாங்கன்னா லைக் அவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரியும், இந்த ஹைலேண்ட் டவரை பற்றி. லைக் இது வந்து ஏன்னா மலேசியாலே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் மலேசியா நம்பர் 1 இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் போய் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஹாண்டட் லைக் ஒன்று நாங்கள் அவங்களுக்கு பொசஸ் ஆகிருக்கோம், லைக் அவங்களுக்கு ராஸ் ஓவர் பண்ணியிருக்கோம். ஒன்று இல்லைனா வந்து லைக் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் லைக் அங்கே போனால். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஹாண்டடான ஒரு பிளேஸ். அண்ட் ஏன் இந்த இடம் வந்து ஹாண்டடான பிளேஸ் ஆயிடுச்சுன்னா, இதோட ஸ்டாரி என்னென்னா, ஏன் இந்த இடம் வந்து ஹிஸ்ட்ரிக்கலான ஒரு மேட் படித்த ஒரு இடம்னா 1993, அதாவது 11 டிசம்பர் 1993 1:35 PM வந்து ஒரு கொண்டமினியம். இந்த கொண்டமினியம் வந்து இந்த 3 கொண்டமினியம் இருந்துச்சு. இந்த 3 பில்டிங்கை வந்து லைக் இந்த கொண்டமினியம் சாய்ச்சி லைக் இந்த 3 பில்டிங்கும் வந்து 4 பில்டிங் விழுந்துருச்சு, லைக் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அதில் வந்து 48 பேர் வந்து இறந்துருக்காங்க. இட்ஸ் ஃப்ரீக்கிங் 48 people. அண்ட் அதில் வந்து 3 பேர்த்த வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சின்ன குழந்தை. அண்ட் நான் சேவ் பண்ணது வந்து லைக் தேங்க் காட் அவங்க வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு கை குழந்தை. பட் இருந்தால் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, 48 பேர் இறந்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் நடந்த பிறகு வந்து லைக் அந்த இடத்துல வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், லைக் ரொம்ப லைக் கது தட்டுற மாதிரி நிறைய பேர்த்த வந்து அந்த சரௌண்டட் ஏரியாவில் இருக்கிற ஆளுங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அவங்களாம் வந்து லைக் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த வீடே மாதிரி போயிட்டாங்க. அண்ட் நான் அந்த இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். பட் உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஹைலைட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் அந்த இடத்த வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் ஹாண்டட் பிளேஸஸ்லாம் நிறைய பேரனாமல் விஷயம்லாம் வந்து நீங்கள் அங்கே பண்ணலாம். ஏன்னா சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து பேங்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்லாம் வச்சு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. பட் பார்த்துருக்காங்க, இருந்திருக்கு. லைக் ஐ டோன்ட் நோ, மேபி ஏன்னா நான் அங்கே போகல. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. லைக் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனாலே வந்து அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு பேட் வைப்ஸ் வரும். ஸோ அதனால் அதை வச்சு தான் வந்து நான் கண்டுபிடிப்பேன் ஒரு விஷயம் இருக்கா இல்லை. யூ வில் லைக் அந்த ஒரு சென்ஸ் இருக்கும், யூ கேன் ஃபீல் தட் சென்ஸ். ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு உண்மையான விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஒரு பிரதர்னு சொல்லலாம், அவர் வந்து கேரளா இருக்காரு. ஸோ அவங்களாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஹைலேண்ட் டவர் போயிருக்காங்க. ஸோ ஹைலேண்ட் டவர் போயிட்டோன்னே அந்த இடத்துல வந்து போயிட்டு ஏதோ பண்ணிவிட்டு திருப்பி கிளம்புறப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து லைக் ராசோ பண்ணிடுச்சு. ஸோ ராசோ பண்ணிட்டோன்னே என்ன நடந்துச்சுன்னா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோன்னே லைக் ஒரு உஸ்தாட் இருக்கும். உஸ்தாட்னா வந்து லைக் மாயில் வந்து லைக் ஒரு எப்படி சொல்கிறது தெரியலையே,
லைக் உஸ்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உஸ்தாத் கிட்ட வந்து காட்டுற போகிறப்ப வந்து லைக் இவனை வந்து எங்கே பார்த்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படி விடணும், ஏன் எதனால அவனை விடணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இல்லை சரி விடுங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் அதில் ஒன் ஆஃப் ஒரு ஆளை வந்து போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு போய் விட்டுருக்காங்க. போய் விட்டுட்டோன்னா உள்ளேருந்து அந்த பர்சன் உள்ளேருந்து வராரு. ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வர்றாரு. பட் அவ்வளோ நாள் இருந்தது வந்து வேறு ஆள் அவங்க கூட. ஸோ இந்த விஷயத்த நான் கேட்குறப்ப வந்து லைக் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் சவுண்ட்ஸ் குட். லைக் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. பட் தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போயிடாதீங்க. உங்கள் மனசில் தைரியம் இருக்கே, நான் ஒரு தைரியசாலி, நான் போவேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே போயிடுறாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். நீங்கள் தைரியமாக இல்லைன்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் எனிதிங் வில் ஹேப்பன் எனி டைம். ஸோ யாருக்கும் தெரியாது. அண்ட் இந்த ஐலண்ட் அவர் வந்து ஒரு படமாகவும் எடுத்திருக்காங்க. பட் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து ஷூட் பண்ணிடுது, உண்மையிலே எடுத்தது. ஸோ யாராவது வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ஸ்டோரியை நான் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலண்ட் அவர் இந்த மூவியை வந்து நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்குது, நல்லா இருக்குது, சீரி இருக்குது, நிறைய இருக்குது. அண்ட் these are the 4 places most haunted in Malaysia. and இன்னும் நிறைய இருக்குது. பட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. பட் this is the famous 4 places. ஸோ சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த 4 பிளேசஸில் இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இத்தனை வழி பெறுகிறேன். நான் உங்களுக்கு கதிரவன் AK1 பீஸ் அவுட்.